பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. வருவான், பேய் மாதிரி வருவான், இறங்கி செய்வான். எனக்கு சரியா தெரியல சார். நீங்க தான் சார் எப்படியாவது கண்டுபிடிக்கணும். அவனுக்கு எப்படியாவது தண்டனை வாங்கி கொடுத்தணும் சார். அவனை விட்டுறாதீங்க சார். அட, இவன் என்ன தெரியலன்னு சொல்றானே. அப்படின்னா நான் அடிச்சடியில மண்டை குழம்பி போயிருச்சு நினைக்கிறேன். அதனாலதான் இவனுக்கு நாம தான் துளசியை எரிச்சு கொலை பண்ண முயற்சி பண்ணுன்றது தெரியல. ராஜபாண்டி இப்படி சொன்னா எப்படி? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. ஏதாச்சும் ஒரு க்ளூ கொடுங்க. துளசிக்கு வேண்டாதவங்க தான் யாராச்சும் இது செஞ்சிருக்கணும். நீங்க அடிச்ச உடனே திரும்பி பார்க்கும்போது யாரை பார்த்தீங்க? கோமதி, வள்ளி, லோகநாயகி, நந்தினி, இல்ல வெற்றி? ஏதாச்சும் ஒரு முகம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருதா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. சார் தெரியல சார். ஒருவன் தெரியுது, ஆனா யாருன்னு தெரியல சார். எப்படியாவது உதவி பண்ணுங்க சார். அவனை கண்டுபிடிங்க சார். என்னங்க நீங்க? ராஜபாண்டிய அடிச்சடியில அவனுக்கு நான் தான் துளசியை கொலை பண்ண முயற்சி பண்ணன்ற விஷயம் சுத்தமா தெரியல. ஆனா துளசியை போய் விசாரிச்சா அவ எல்லா உண்மையும் சொல்லிடுவாளே. அது மட்டும் நடந்துடக்கூடாது. எங்க நடந்துச்சுன்னு சொன்னீங்க சார்? நம்ம ஊர் எல்லையில இருக்க செங்கல் சூழல சார். வாங்க அந்த இடத்த பார்ப்போம். என்ன எல்லாமே சின்ன காரா இருக்கு? நம்ம நினைச்சது பெரிய காராச்சே. ப்ளீஸ் உட்காருங்க மேடம். நியூ காரோட டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன், நீங்க பாருங்க மேடம். உட்காருங்க. எங்களுக்கு ஆக்சுவலா இந்த மாடல் ஓகே. ஓகே மேடம். இதுல வேற ஏதோ கலர்ஸ் இருக்கா? இருக்கு மேடம். உங்களுக்கு ப்ரௌச்சர்ல டீடைல்ஸ் எல்லாம் காமிக்கிறேன் மேடம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம். ஹே தர்ஷினி, அம்மாக்கு இந்த மாடல் ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு ஓகேவா? எனக்கு இந்த காரே பிடிக்கல மம்மி. இந்த கார்னா இந்த கார் இல்ல. இந்த மாடல்ல அவங்க வேற ஏதாவது ஒரு கலர் காமிப்பாங்க. உனக்கு எந்த கலர் பிடிக்குதோ அதை நாம எடுத்துக்கலாம். என்ன எதுக்கு இப்ப உம்முன்னு இருக்க? உனக்காக தானே இந்த கார் ஷோரூம்க்கு கூட்டிட்டு வந்த. உனக்கு பிடிச்ச காரை செலக்ட் பண்ணு. இல்ல வேண்டாம் மம்மி, இந்த மாடலே எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்ன இப்படி சொல்ற? சிட்டி ஃபுல்லா இந்த மாடல் கார் எத்தனை போகுது நீ பார்த்தல்ல. இது மைலேஜும் நல்லா கொடுக்கும்டா. இந்த கார் ஓகே தான். பாத்திருக்கேன் மம்மி, ஆனா நமக்கு இந்த கார் வேண்டாம். இது ரொம்ப குட்டியா இருக்கு. எனக்கு இந்த கார் வேண்டாம், எனக்கு பெரிய கார் தான் வேணும். என்ன? குட் மார்னிங் மேடம். தேங்க் யூ. மேடம் இந்த காரோட டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு, கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க மேடம். ஓகே. இதுல 6 கலர்ஸ் இருக்கு. ஓகே. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சதோ அதை பார்த்து நீங்க செலக்ட் பண்ணுங்க மேடம். சரிங்க, நான் அதை கொஞ்சம் நாம பார்த்துட்டு ஃபிக்ஸ் சொல்றேன். பண்ணிக்கலாம் மேடம். நீங்களே பாருங்க மேடம். இதுல எந்த கலர் ஓகேன்னு பாரு. எனக்கு இந்த மாடல்லாம் வேண்டாம் மம்மி, எனக்கு நல்ல காஸ்ட்லியான கார் தான் வேணும். இதுக்கு முன்னாடி நம்ம இப்படிதானே மம்மி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி இப்போ வாங்க மம்மி. அதுல ஸ்கூலுக்கு போனா தானே கொஞ்சம் கெத்தா இருக்கும். இங்க பாரு தர்ஷினி, நான் உங்க அப்பா கூட இருந்த வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை வேற, இப்ப நான் வாழ்ற வாழ்க்கை வேற. நீ பிறந்ததுல இருந்தே பெரிய கார்ல தான் போய்கிட்டு இருந்த. ஆனா இப்ப அம்மாவோட சூழ்நிலை அந்த மாதிரி இல்லடா. என் பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி நான் என்ன கார் வாங்க முடியுமோ அத நாம இப்ப வாங்கலாம். சரியா? இங்க பாரு, இப்போதைக்கு இந்த மாடல்ல எந்த கார் பிடிச்சிருக்கோ அதை நீ செலக்ட் பண்ண, நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா அம்மா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி பெரிய காரை நான் வாங்கி தரேன். ப்ளீஸ்டா. இல்ல மம்மி, நான் சொல்ற கார் வாங்கி தந்தா போதும், வாங்கிட்டாங்க. இல்ல எனக்கு காரே வேண்டாம். நீங்க வாங்கி தர கார்ல நான் கண்டிப்பா ஸ்கூலுக்கே போக மாட்டேன். தர்ஷினி, ஐயோ மேடம் என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, ஒரே ஒரு நிமிஷம் சார். தர்ஷினி,
இப்ப எதுக்கு இப்படி அடம் பிடிக்கிற? அம்மாவோட சிச்சுவேஷன் என்னன்னு உனக்கு தெரியும்ல. திடீர்னு 1 கோடியில 50 லட்சத்துல கார் வாங்கிட்டானா நான் எங்க போய் வாங்குறது? இங்க பாரு, இங்க இருக்கிறதுல ஏதாவது ஒரு மாடல் உனக்கு பிடிச்சிருந்தா அதை செலக்ட் பண்ணி புக் பண்ணிட்டு போலாம். இல்லனா இப்பவே வீட்டுக்கு போலாம். உன் முடிவு என்னன்னு சொல்லு. எனக்கு வேணும்ன்ற கார் வாங்கி தந்தீங்கன்னா வாங்கலாம், இல்ல எனக்கு காரே வேண்டாம், வீட்டுக்கு போலாம் மம்மி. ஓகே கிரேட், வா வீட்டுக்கு போலாம். சார், இந்த இடத்துல தான் சார் துளசியை வச்சு எரிக்க பார்த்தது. நல்ல வேலை நான் சரியான நேரத்தில் வந்ததுனால அவளை காப்பாற்ற முடிஞ்சது சார். இப்பயாவது என்ன நடந்துச்சுங்கிறது கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க சார். துளசி கோயிலுக்கு போயிட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, திரும்ப வராதனால நான் அவளுக்கு ஃபோன் அடித்தேன். அவள் ஃபோன் எடுத்து பேசும்போது ஏதோ பயந்துட்டே பேசின மாதிரி இருந்துச்சு. அதனால நான் அவளை அங்கேயே இருக்க சொல்லி நான் பைக்கில் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். இல்லை நீங்கள் ஒன்றும் வரவானா நானே வந்துடுறேன்னு சொல்லி ஃபோனை பட்டுன்னு கட் பண்ணிட்டா. எனக்கு இன்னும் அது உறுத்திட்டே இருந்தது சார். அதனால நான் அவளை தேடி அங்கே நேராக போயிட்டேன். அங்கே இருப்பாளன்னு போய் பார்த்தேன். வர வழியில் ஊர்க்கார் ஒருத்தர் என்னை பார்த்தாரு. என்னப்பா உனக்கும் துளசி ஏதாவது சண்டையா? அவள் ஏதாவது பண்ணி போறாப்பா, தப்பான முடிவு ஏதாவது எடுத்துட போறா, போப்பா போய் பாருப்பா அவளை அப்படின்னு சொன்னாரு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சார். சரி அவர் ஏதோ தெரியாமல் பேசுறாருன்னு சொல்லி நானும் வந்து இங்கே பார்த்தேன் சார். அப்புறம் வந்து பார்த்தா துளசி எந்த இடத்துலையும் இல்லை. அதுக்கப்புறம் தான் இது உள்ள வந்து பார்த்தேன். போலாம் போங்க. சார் இது உள்ளதான் சார் இருந்தா அவ. ஆனா நான் எடுத்தோன்னே இங்க வரல சார். சார் நான் இந்த வழியா வந்து நேரா இப்படி போயிட்டே இருந்தேன் சார். போயிட்டே இருந்தேனா இந்த இடம் அப்படியே வரும்போது எனக்கு ஃபோன் வர சவுண்டு கேட்டது சார். அந்த ஃபோன் சவுண்ட் எங்கேருந்து வருதுன்னு நான் இப்பயும் அப்படியே தேடிட்டே இருந்தேன் சார். சரி வேற யார் தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் அப்படி வந்தேன் திருப்பி அந்த ஃபோன் சவுண்டு சார். ஆனால் அடித்தது வந்து துளசியோட ஃபோன் சவுண்டு சார். எனக்கு நல்லா தெரியும் சார். எனக்கு அந்த இடத்துல கேட்ட மாதிரி இருந்துச்சு. திருப்பி நேரம் அங்கே வந்து இந்த கட்டைங்களாம் இல்லை வரிசையாக போட்டு அடிக்க வச்சிருந்தாங்க சார். அப்புறம் இந்த கட்டைங்களெல்லாம் அப்படியே இப்படி இப்படின்னு தள்ளி விட்டு அதுக்கப்புறம் இப்படி பார்க்குறேன் துளசி சார். அவளை பார்த்தோன்னே எனக்கு ஒன்றும் புரியல சார். அதனால தான் அப்படியே உள்ளே போய் துளசியை கூப்பிட்டு வந்து இந்த இடத்துல வச்சுட்டேன் சார். இந்த இடத்துல சார், இந்த இடத்துல மயக்கமாக இருந்தா